இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனோட ஸ்பெஷல் மண்பாண்டம் அவல் பாயாசம். மண் பாத்திரங்களை வச்சு இன்றைக்கி அவல் பாயாசம் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் வெள்ளை கட்டி அவல் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு அடிகணத்தை மண் பாத்திரத்தில் போட்டு நல்லா ஓரளவு செவக்க வறுத்துக்கணும். வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே டம்ளர் அளவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 டம்ளர் காய்ச்சாத பசும்பால் ஊற்றிக்கிறேன். எந்த டம்ளர் அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரை ரெசிபி முடிகிற வரைக்கும் தேவையான அளவுகளை அதிலேயே எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியும் பாலும் கலந்து நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் 2 கை அளவு தட்டி வச்சுருக்க வெல்லத்தை அதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். கொஞ்சம் சிரப் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் பாயாசத்தில் கலக்கும் போது ரொம்ப கெட்டியாகாது. இப்போது இன்னொரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கிட்டு நெய் சூடானதும் 4 ஏலக்காய் தட்டி வச்சு அதில் சேர்க்குறேன். ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வாசனை வரவும் அதோட தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். கொஞ்சம் செவக்க வறுத்தாதான் நம்மளுக்கு பாயாசத்தோட அந்த முந்திரி பருப்பு நல்லா ருசி கொடுக்கும். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளர் அளவு வறுத்த ரவை எடுத்து சேர்த்துருக்கேன். ஒருவேளை ரவை வறுக்கலைன்னா நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ ரவை நல்லா ஒரு கொதி வந்த உடனே நாம் வறுத்து வச்சுருக்க அவலை அதோட சேர்த்துக்கணும். ரவையும் அவளும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ சுவையும் மணத்தை கூட்ட மில்க் மேட் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அவல் நல்லா ஓரளவு கெட்டியாக வெந்து வந்துருச்சு. இதோட ஆற வச்சுருக்க வெள்ளைப்பாக அதோட சேர்க்கணும். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஆற வச்சு தாங்க சேர்க்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரவும் நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேடையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நெய் ஏலக்காய் முந்திரி பருப்பையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட சுவையான அவல் பாயாசம் ரெடி. இதை நான் சர்வ் பண்ணுறதுக்கு சின்ன மண் பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதை ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துருக்கேங்க. அப்போ தான் அந்த புது மண் வாடை நம்மளுக்கு இருக்காது. தேவையான அளவு பாயாசம் அதில் ஊற்றி நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்திங்கன்னா பார்த்த உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் டாப்பிங்ஸ்க்காக நான் மேலே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக அப்படியும் சாப்பிடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்னஸ் வரவும் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரெசிப்பியை மண் பாத்திரத்தில் செய்ய முடியலைன்னா கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரங்களில் கூட செஞ்சுக்கோங்க. ஆனால் மண் பாத்திரங்களை எல்லாத்தையுமே புதுசாக இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்.